கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே சின்னதுறையில் கடல் சீற்றத்தால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுடலைக்குமார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கடல் சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சொல்லுங்க. வணக்கம் சர்மிளா. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள சின்னத்துறை, இரவிபுத்தந்துறை உள்ளிட்ட இந்த கடற்கரையோர கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. அந்த வகையாக இந்த ஆண்டும் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள வீடுகள் கடல் அரிப்பின் காரணமாக சேதமடைந்து வருகின்றன. இதோ அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்க இந்த பகுதியானது சின்னத்துறை, அதாவது மார்த்தாண்டம் நித்திரவிளை அருகே உள்ள சின்னத்துறை இந்த கடற்கரை பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கடல் சீற்றம் அதிக அளவில் இந்த கடல் அலை வருவதன் காரணமாக இந்த கடற்கரையோரம் உள்ள வீடுகள் அனைத்துமே கடல் அரிப்பின் காரணமாக தற்பொழுது தொடர்ந்து சேதமடைந்துள்ளன. சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் மட்டும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. இது மட்டுமின்றி அருகில் உள்ள இரவிபுத்தந்துறை, வல்லவிளை, மார்த்தாண்டம் துறை, நீரோடி, தூத்தூர், பூந்துறை மற்றும் இறையுமன்துறை உள்ளிட்ட இந்த கடற்கரையோர பகுதியில் முழுவதுமே இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் இதே சூழல் தான் நிலவி வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் 1 கிலோமீட்டர் இந்த கடற்கரை பகுதியில் பார்க்கலாம். இதற்கு உள்ளாக வரை அந்த வீடுகள் அனைத்தும் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடல் சீற்றம் அதிகரித்தின் காரணமாக வீடுகள் அனைத்துமே தற்பொழுது கடலுக்குள் செல்லக்கூடிய இந்த சூழல் தான் தற்பொழுது நிலவி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த இரவிபுத்தன் பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இதோ அவர்களிடம் சில கேள்வியை கேட்கலாம். வணக்கம். எப்போ இருந்து இந்த பாதிப்பு இருக்கு? எந்த வகையில் இந்த கடல் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது? கடல் சீற்றம் 1 மாசமா இருக்கு. இந்த 1 மாசத்துல இப்போ தற்போது இந்த 5 நாளா 1 வாரமா இந்த கடல் சீற்றம் அதிகமா இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா உள்ள வீடுகள் அனைத்தையும் எடுத்துன்னு போயாச்சு. எங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்க மக்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. நாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் 4-5 குடும்பங்கள் இருக்கோம். அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மக்கள் இன்னைக்கு வீடு இல்லாம அந்த ஒவ்வொரு வீட்டுகளையும் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரல. நீங்கள் வாரீங்க, பார்க்குறீங்க, ஃபோட்டோ பிடிச்சிட்டீங்க, போகிறீங்க. உங்களால் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் வேதனையோட இருக்கோம். எங்கள் மக்கள் இன்றைக்கி 5 நாளாட்டு இரவு பகலாட்டு இந்த கல்லுகளையும் சாக்களையும் அடுக்கி எங்கள் மக்களுக்கு உடம்பெல்லாம் புண்ணாட்டு இருக்குது. நாங்கள் என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியல. உங்கள்கிட்ட நாங்கள் என்னத்தை பேசணும்? நீங்கள் எங்களுக்கு பேச தெரியல. நீங்கள் கவர்மெண்ட் வாரீங்க, போகிறீங்க, போட்டோ பிடிச்சிட்டீங்க, வாரீங்க, போகிறீங்க. கவர்மெண்ட் சுற்றுலா தலம் போல் வாராங்க, கடல் வந்துட்டு போகிறாங்கன்னு. எங்களுக்கு ஒரு உதவியும் கிடையாது. கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு பலனே இல்லை. நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, ஓட்டை போடுங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்து தரோன்னு ஓட்டை தரோம். நீங்கள் அதோட உங்களுக்கு அது முடிஞ்சு போச்சு. திருப்பி உங்களை பார்க்கணும். இனி 5 வருஷம் கழிஞ்சு தான் உங்களை நாங்கள் பார்க்கணும். ஆனால் எங்களை மக்களையும் பார்க்கறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஓட்டை தருங்கன்னு இப்படி கையை கும்பிட்டு ஓட்டை வாங்கிட்டு போகிறீங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த பாதிப்பில் ஏற்பட்டுள்ள மக்கள் இதுவரை அரசின் சார்பில் நிரந்தர தீர்வு காண்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது இது போன்ற இந்த பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக எதனால் காணப்படுகிறது? என்ன காரணம்? இது இந்த பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்குன்னு இதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக சொல்லப்போனால் இப்போது எங்கள் கேரளா பார்டர் அந்த பார்டரில் தூண்டில் விளைவு போட்டாங்க. அந்த கடல் சீற்றம் இப்போ அதிகமாக இங்கே வந்தது. இது கொஞ்சம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னால் தூத்தூர் பகுதியில் தூண்டில் விளைவு போட்டாங்க. அந்த கடலும் சேர்ந்து எங்கள் கிராமத்தை சீரழிச்சுட்டு கொண்டு இருக்குது. 10-12 மாதம், 1 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த கல் போட்டதுனால கடல் சீற்றம் அதிகமாக இங்கே எங்களுக்கு பயங்கர பாதிப்பாக இருக்குது. இப்போ அதிகாரிகள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பார்க்காங்க, விரைவில் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்வோம். ஆனால் சொல்லுவதை தவிர செயல்களில் எதுவும் இதுவரை செய்யலை. தாசில்தார் வராங்க, எம்எல்ஏ வராங்க, வில்லேஜ் ஆஃபீஸர். சுடலைக்குமார், நீங்கள் இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அதற்கு முன்பாக கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார், சொல்லுங்க, பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டீர்களா? அந்த பகுதி மக்கள் நீங்கள் பார்வையிடவில்லை என்று சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ தான் பேசுகிறேன். அதாவது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 16 மீனவர் கிராமங்கள் இருக்கின்றன. இந்த 16 மீனவர் கிராமங்களில் 8 மீனவர் கிராமம் மிகவும் கடல் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கடல் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடியமைப்பு அமர்த்தவும்
கடல் சீற்றத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிரந்தரமாக தூண்டில் வளைவு ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நான் மாவட்ட ஆட்சியாளரை அந்த பகுதியில் உள்ள பங்கு தந்தையர் மூலமாக நாங்கள் அனைவரும் சந்தித்ததனுடைய விளைவு அந்த பகுதியில் 1,88,25,000 ரூபாய் இன்றைக்கு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பகுதியாக 50 லட்சம் ரூபாய்க்கு வல்லவளை பகுதியில் 10 லட்சம் ரூபாயும், சின்னத்துறை பகுதியில் 20 லட்சம் ரூபாயும், இரவி புத்தன்துறையில் 20 லட்சம் ரூபாயாக முதல் பகுதியாக 50 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கு கடலரிப்பு தடுப்பு சுவர் இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மக்களை குடியமர்த்துவதற்கு அந்த ஏலேசம் வில்லேஜினுடைய புறம்போக்கு பகுதி அதற்குரிய ஆய்வு செய்யப்பட்டு அந்த வீட்டை இழந்தவர்களுக்கு மறு குடியிருப்பு ஏற்படுத்துவதற்கான வேலை இப்போது நடைபெற்று வருகின்றது. இதனுடைய நிரந்தர தீர்வு என்பது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிரந்தர தீர்வாக காணப்படுவது என்னவென்றால் தூண்டில் வளைவும் ஷார்ட் கிரைன் என்ற நேர்கல் அமைப்பதன் மூலமாகவும் தான் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த முடியும். அதற்காக நான் கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் அதற்குரிய அதிகாரிகளை சந்திப்பதற்கு 16ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் மீனவர் மக்களினுடைய பிரதிநிதியாக நான் அந்த பிரச்சனையை எழுப்புவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்க இணைப்பிலே இருங்க. அந்த பகுதியில எங்களுடைய செய்தியாளர் இருக்காரு, அவர் உங்ககிட்ட சில கேள்விகளை முன்வைப்பார். இதோ இந்த இப்பகுதி மக்கள் நம்மோடு இணைந்திருக்காக அவரிடம் கேட்கலாம். சார், அதாவது இது போன்று தொடர்ந்து இங்கு வருவதன் காரணம் என்ன? இதுக்கு முன்னாக இங்கு பல வீடுகள் இருந்து தரைமட்டமாக இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு உரிய நிவாரண தொகை இதுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இது எதுவுமே செய்யலை. இந்த அரசாங்கம் இருந்து எதுவுமே எங்களுக்கு பண்ணலை. சுருக்கமாக சொல்ல போனோம்னா அந்நிய செலவாணி அள்ளித்தரக்கூடிய இந்த கடலோர பகுதி மக்களுக்கு, அதாவது ஆழ்கடல் மீன்பிடி தொழிலாளர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட் எடுக்க முடியாது. குறிப்பாக சின்னத்துறை, தூத்தூர், இரவி புத்தந்துறை, வல்லவளை இந்த 4 ஊர் சார்பாக இந்த 4 ஊரும் சேர்ந்து ஆழ்கடல். சார் வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சார் வணக்கம். ராஜேஷ் சார் வணக்கம். தற்பொழுது இந்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே பார்வையிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள தூத்துறை இந்த கிராமத்தில் ஏற்கனவே பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு தற்காலிக வீடு அமைத்து கொடுத்திருந்தனர். இந்த சூழலில் அவர்களுக்கு நிரந்தர வீடு இதுவரை கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். மேலும் அவர்களுக்கு இடம் அவர்கள் ஒதுக்கி கொடுத்தால் அந்த இடத்தில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்று அரசாங்க தரப்பில் தெரிவித்ததாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் நான் இந்த முறை புதிதாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். என்னை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் ஆனி ஆடி சீசன் என்று சொல்வார்கள். அந்த மாதத்தில் கடலினுடைய கொந்தளிப்பு மிகவும் வேகமாக காணப்படும். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே பூத்துறை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டது. அதனுடைய அந்த கணக்கை அந்த பகுதியில் உள்ள வில்லேஜ் ஆபீசர், தாசில்தார் வழியாக அந்த கணக்கெடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதற்கு இன்னும் முழுமையான தீர்வு இன்னும் காணப்படவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் மீனவர் மக்கள், நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் முழுமையாக மீனவர் கிராமத்திற்கு தான் தினமும் சென்று அங்குள்ள பிரச்சனையை பார்வையிட்டு வருகிறேன். அதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள பங்கு தந்தையர்கள் வழியாக மாவட்ட ஆட்சியாளரை 6 முறை சந்தித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரை நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதுதான் மிகவும் முக்கியம். நிரந்தர தீர்வு என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுகுடியமர்த்துவதற்கு, வீடுகள் வழங்குவதற்கு இந்த மாவட்ட கலெக்டரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு அந்த முழுமையான தீர்வு என்பது கடலரிப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் மட்டும் செய்தால் மட்டும் போதாது. அதற்கு ஷார்ட் கிரைன் என்று சொல்வார்கள். அதாவது கடலரிப்பு தடுப்பு சுவரும் நேர்கல். தற்பொழுது இப்பகுதி மக்கள் உங்களுடைய சில கேள்விகளை கேட்க வேண்டும் நினைக்கிறார்கள். இதை தைரியமா கேட்கலாம், சொல்லுங்க. அதாவது சார், இப்பகுதி மக்கள் உங்கள்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்லணும். இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தற்பொழுது நம்முடைய சேனல்ல இணைப்பில் இருக்காங்க. நீங்க அவர்களுக்கு வைக்கிற முக்கிய கோரிக்கை? இப்போ அவர் 2-3 தடவை பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் மேற்கொண்டு எல்லா முறைப்படி எல்லாம் செய்யலாம்
என்று சொல்லிட்டு போனானுங்க. ஆனால் அதுக்குள்ள எந்த நடவடிக்கை இதுவரை வரல. இப்போதைக்கு எங்களுக்கு தங்குவதற்கு மாற்று இடம் வேணும். இதுக்கு ஏதாவது நடவடிக்கை ஸ்பீடாக பண்ணணும். காரணம் நாங்கள் பட்டது அவஸ்தையை கண்டு எங்கள் தொடக்கப்பள்ளியே ஒதுக்கி தந்திருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இப்போது என்னைக்கும் அதை அடைச்சி போட முடியாது, அந்த ஸ்கூலை லீவ் பண்ணி போட முடியாது. அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு சடனாக எங்களுக்கு தங்குவதற்குள்ள ஒரு வாய்ப்பு வசதி எங்களுக்கு உடனே செய்து தரணும். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து முகாமிட்டு உணவுப் பொருட்கள்லாம் வந்து வழங்கிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த இது எதுவுமே பண்ணலை. அப்படி சொன்னவங்களை நேரிட்டு வந்து ஒரு பார்வையிட சொல்லுங்கள். எங்களை வந்து கேட்க நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கோம். நாங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் பிறந்தோம்னு இருக்கோம்? நாங்கள் ஒதுக்கப்பட்ட ஜாதிகளா? இல்லைன்னா ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேண்டான்னு சொன்னால் எங்களை கேரளத்தோட இணைச்சி விடுங்க. எதுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தோம்னு இல்லை. இந்த அந்நிய சிலவாணி அள்ளித்தரக்கூடிய இந்த கடலோர பகுதி மக்களுக்கு இந்த கதியணின்னா அங்கே வடக்கு ஏரியாவில் வந்து சென்னை மாநகரத்துல எல்லாம் சின்ன மழை வந்த உடனே அதை என்னத்தான் சொல்ல, ரூம் போட்டு எல்லா மினிஸ்டரு கலெக்டரு எல்லாம் அங்கே தங்கி இருந்து எல்லா வசதியும் செஞ்சாங்க. இங்கே ஒரு ஜனம் ஒரு ஆள் உண்டா? ஒரு எம்பி எம்எல்ஏவோ அல்ல கலெக்டரோ தாசில்தாரோ வந்து பார்க்கறதுக்கு யாராவது உண்டா? வில்லேஜ் ஆஃபீஸர் மட்டும் எங்கள் கூட தங்கியிருந்து எங்கள் பகுதியில் உள்ள எல்லா குறைகளையும் அவர் சொல்லிக் கொடுக்காங்க. அதாவது ராஜேஷ் சார் வணக்கம். அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை நீங்கள் வந்து பார்வையிட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பார்வையிட்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இருந்த போது இவருடைய கோரிக்கை என்னவென்னா, தற்பொழுது இங்கு கடல் சீற்றம் ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்து உள்ளன. இந்த பகுதியில் வந்து தற்போது வரை இப்பகுதி மக்கள் தான் இங்கு மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து அவங்களை தற்காப்புக்காக பாதுகாத்து வருகின்றனர். ஆனால் அரசின் சார்பில் தற்பொழுது அதாவது உடனடியான நடவடிக்கை என்பது எதுவுமே எடுக்கப்படவில்லை என்று தான் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னா அவரிடம் கேட்டபோது இங்கு முகாம் அமைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு வருகிறதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, மாவட்ட ஆட்சியாளர் உணவு வழங்குறத பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா அது மாதிரி ஒண்ணு நடந்தது மாதிரியும் இதுவரைக்கும் தெரியல. ஆனா ஒரு விஷயம், அந்த இரவி புத்தன்துறை சின்னத்துறை இந்த 2 கிராமங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 7 தேசம் வில்லேஜ் பகுதியில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தில் ஏற்கனவே சிவில் டிஸ்பியூட் இருப்பதாக சொல்லி இப்போது திருப்பியும் மறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உடனடி தீர்வு என்பது மாவட்ட ஆட்சியாளர்கள் கூறியதை பற்றி எனக்கு நான் என்னவென்று சொன்னால், இப்போது மாவட்ட ஆட்சியாளரை சந்திப்பதற்கு தான் நான் நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஆக மாவட்ட ஆட்சியாளரை பார்த்த பிறகுதான் அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நிரந்தர தீர்வு தான் முக்கியம். இன்றைக்கு நமக்கு இந்த வருடம் நீங்க அவர்கள்ட்ட கண்டிப்பா அதாவது இந்த பகுதி மக்கள் சொல்றது என்னன்னா, முக்கியமாக இப்போ நீங்க உடனடியாக நிறைவேற்ற கோரிக்கை என்னன்னா, இப்போ அதாவது தற்பொழுது சீற்றத்திலிருந்து தடுப்பதற்கு மணல் மூட்டைகளை அனுப்பி வைப்பதற்கு அரசாங்கத்தின் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மாற்று வீடுகள் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை சட்டமன்ற என்ற உறுப்பினர் முறையில் நீங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு. கண்டிப்பாக அதை வந்து நீங்க நிறைவேற்றீங்க நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. கண்டிப்பாக அதை வந்து நீங்க மாவட்ட ஆட்சியர் முறையிடணும். இதுக்கு கண்டிப்பா ஆக்ஷனும் எடுக்குங்கிறது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு சார். நன்றி. தற்போது தொடர்ந்து இந்த பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது ஏற்கனவே நீங்க முன்னதாக சொல்லிட்டு இருந்தபடியே இந்த பகுதியில் தொடர்ந்து அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு, இதுக்கு என்ன காரணம்? 1 கிலோமீட்டர் அளவில் கடல் அங்கே நீங்கி கிடந்தது. அதுக்கு பிறகு ஒரு தடுப்பு சுவர் போட்டிருந்தது. அதுக்கு வடக்கு சைடில் வந்து ஒரு ரோடு போட்டிருந்தது. பின்ன அந்த ரோடுக்கு பகுதியில் கொஞ்சம் பிளைனாக இடம் கிடந்தது. கிட்டத்தட்ட அதுக்கு தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் வீடு உள்ளே இருந்து இப்போ வந்து இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அது இப்போ மேலே வந்ததுனால அந்த தடுப்பு சுவரும் போச்சு, ரோடும் போச்சு, அந்த கிடந்த நிலவும் போச்சு, 3 வருஷ வீடும் போச்சு. இதனால் எங்களுக்கு மாற்றி ஒரு வீடு அமைச்சு தரணுமான வேண்டுகோள். குறிப்பாக ஒன்று, இப்போ கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நாங்கள் எல்லாம் ஓடி திரிஞ்சு நிற்கும்போ கவர்மெண்ட் ஒரு நல்ல காரியம் செஞ்சது. அவங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு தண்ணி டாங்கு இதில் உண்டாயிருந்தது எங்கள் பகுதியில். அதில் ஒரு தண்ணி டாங்கு, அந்த தண்ணி டாங்க அவங்க சேஃப்டி பண்ணுவதற்காக சாக்கு மண் மூட்டையாக 5 லோடு இறக்கி அந்த மூட்டையாக அந்த தண்ணி டாங்க சேஃப்டி பண்ணதை தவிர அந்த தண்ணியை குடிக்கக்கூடிய வாழ்ந்துக்க அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க சொத்து முக்கியம், அரசாங்கத்துக்குள்ள சொத்து முக்கியம். அதனால அவங்க அதை சேஃப்டி பண்ணாங்க. மக்கள் என்ன பட்டாலும் சத்தாலும் பெத்தாலும் ஒன்றும் இல்லை, எங்கே தண்ணி டாங்கு சேஃப்டியாக இருக்கணும். அப்படி அது ஒரு நல்ல காரியம் அவங்க பண்ணாங்க.
அதாவது இந்த பகுதி மக்கள் கூடுதல் முன்வைக்கிறது என்னன்னா, அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக இந்த கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த கடற்கரை மக்கள் அதிக அளவில் சுறா மீன்கள் உற்பத்தி சுறா மீன் தொழில் செய்கின்றன. இப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு சுமார் 50% அதாவது அந்நிய செலவாணி தொகையை ஈட்டு வருகின்ற இவர்களுக்கு இந்த நிரந்தர தீர்வுக்கான இந்த தூண்டில் நுழைவு பாலம் அமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று ஒவ்வொரு வீடுகளும் கடலுக்குள் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலைதான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.